கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு இந்த நாளை தந்ததற்காய் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நேரத்திலும் கூட ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, அப்பா, விசேஷமாய் உம்முடைய தாசனாகிய பவுல் ஊழியம் செய்ததை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்களும் கூட உமக்காக அப்படி எழும்பி நிற்கிறவர்களாய் இருக்க, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்களும் ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க. நாங்கள் உம்மிலே கட்டப்பட்டு வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த சில வாரங்களாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகிறதான புஸ்தகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கொண்ட ஊழிய பிரயாணங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அவர் 3வது முறையாக மேற்கொண்ட ஊழிய பிரயாணத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அவர் கணக்குக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ போனதாக இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ளுகிறதற்காக இதை பார்க்கிறோம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்தியோகியா என்கிறதான இடத்திலே காணப்படுகிற சபையிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து தேவன் அவர்களை பிரித்தெடுத்து ஊழியத்திற்காக அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் செல்லுகிறவர்கள் மறுபடியுமாக அந்தியோகியாவிற்கு வருகிறார்கள். அங்கே தேவன் தங்கள் மூலமாய் செய்ததான காரியத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கிற காரியங்கள் இப்படியாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் முதல் முறையும் அந்த சபையிலிருந்து தொடங்கி மறுபடியுமாக அந்த சபைக்கு வருகிறார்கள். 2வது முறையும் அந்த சபையிலிருந்தே மறுபடியுமாக தங்களுடைய ஊழிய பிரயாணத்தை தொடங்கியவர்கள் திரும்பவும் அந்த அந்தியோகியா பட்டணத்திலே காணப்படுகிற சபைக்கு அங்கேயே அந்த ஊழிய பிரயாணத்தை முடிக்கிறதாக, அதாவது அங்கே அவர்கள் திரும்பி வரும் பொழுது இது அவர் அங்கே முடிக்கிறார், ஒரு சில காலம் அங்கே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது அப்படி 2 முறை நடந்தது. ஆகையினாலே நாம் அதை முதல் ஊழிய பிரயாணம், 2ஆம் ஊழிய பிரயாணம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் 3வது முறையாக அவர்கள் அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபையிலிருந்து தங்களுடைய ஊழியத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று செய்கிறதான காரியங்களுக்காக இப்பொழுது புறப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் புறப்படும் பொழுது எங்கெங்கே போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதிலே அவர்கள் அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டு கலாத்தியா, பிரிகியா என்று சொல்லப்படுகிறதான தேசங்களின் வழியாக கடந்து செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே முதல் ஊழியத்தின் போது அவர்கள் கலாத்தியா தேசத்திலே காணப்பட்ட தேசங்களுக்கு, அதாவது பட்டணங்களுக்கு போயிருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். 2வது ஊழிய பிரயாணத்தின் போதும் கூட அந்த பட்டணங்களுக்கு சென்று அங்கு இருக்கிற சீஷர்களை திடப்படுத்தினார்கள். இப்போ 3வது முறையாக தங்களுடைய ஊழிய பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியுமாக அந்த கலாத்தியா என்று சொல்லப்படுகிற நாட்டில் உள்ள பட்டணங்களுக்கு செல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சென்று அவர்கள் சீஷர்களை திடப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு இடத்திலே ஊழியத்தை செய்கிறார்கள், அங்கே மூப்பர்களை நியமிக்கிறார்கள். அங்கே இருந்து அவர்களை வழிநடத்துவதற்கான ஒருவரை நியமித்துவிட்டு கடந்து வருகிறார்கள். மறுபடியுமாக அந்த இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சீஷர்களை திடப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி திடப்படுத்தினார்கள் என்பதை குறித்தும் நம்ம அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே வாசிக்க முடிந்தது. எல்லா இடத்திலேயும் அவர்கள் செய்த அந்த முழுமையான பிரசங்கங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களிலே அந்த பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது திடப்படுத்துகிற அந்த பிரசங்கம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம
பார்க்க முடிகிறது. எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் அவர்களை திடப்படுத்தினார்கள் என்று நம்ம வாசித்தோம். இப்படியாக அவர்கள் சென்று வந்த பகுதிகளுக்குத்தான் நிருபங்களை எழுதுகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அவர் எழுதின ஒரு 13 நிருபங்கள் நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அவர் கலாத்தியா, பிரிகியா அந்த பகுதிகளிலே உள்ள சபைகளுக்கு சென்று சீஷரை திடப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இப்போ இந்த பகுதிகளில் உள்ளதான சபைக்கு நிருபமும் எழுதப்பட்டது என்று நம்ம பார்க்க முடிகிறது. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போது கலாத்தியர் நிருபமானது கலாத்தியர் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் இல்லை, கலாத்தியா நாட்டில் உள்ளதான சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபமாக காணப்படுகிறது. அந்த பகுதியிலே இருந்த அநேக சபைகளுக்குத்தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு சபையினர் வாசித்துவிட்டு மற்ற சபைகளுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு நிருபங்களும், ஒரு சில நிருபங்கள் தனிப்பட்ட நபருக்கும், ஒரு சில நிருபங்கள் ஒரே சபைக்கும் எழுதப்பட்டதும் இருக்கிறது. ஆனால் எல்லா நிருபங்களும் ஒரே மனிதருக்கோ அல்லது ஒரே சபையாருக்கோ எழுதப்பட்டது இல்லை. அந்த பகுதியிலே காணப்பட்ட அநேக சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களாக, கடிதங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இவர் போகிறதான பகுதி இப்பொழுது இந்த கலாத்தியா, பிரிகியா அந்த பகுதியில் உள்ள சீஷர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்திவிட்டு மேடான தேசங்கள் வழியாய் அவர் எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் எபேசு பட்டணத்துக்கு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த பவுல் என்பவர் எங்கே வருகிறார் அப்படின்னு சொன்னால் எபேசு பட்டணத்திற்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே இவர் 2ஆம் மிஷனரி பிரயாணத்தின் போதும் எபேசு பட்டணத்திற்கு வந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்போது வந்த பொழுது அங்கே ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா என்பவர்களை விட்டு செல்லுகிறார். அவர்கள் அப்பல்லோ என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை சந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது மறுபடியுமாக பவுல் எபேசுவிற்கு வரும்பொழுது அங்கே அவர் அப்பல்லோவை சந்திக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த அப்பல்லோ கொரிந்து பட்டணத்திற்கு சென்று விட்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு. எப்படி இந்த சீஷர், இவர் ஏற்கனவே வந்து விட்டு சென்றார், ஆனால் அநேக நாட்கள் இருக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் எருசலேமுக்கு போக வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி அவர் கடந்து போனதையெல்லாம் நம்ம 2ஆம் ஊழிய பிரயாணத்தின் போது நாம் பார்க்க முடிந்தது. அப்போது இந்த 3ஆம் ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர் எபேசுவிற்கு வருகிறார். இவர் எபேசுவிற்கு வந்ததான சமயத்திலே அப்பல்லோ என்று சொல்லப்படுகிற நபர் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா என்பவர்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொண்ட, தெரிந்து கொண்ட, அவர் மூலமாய் அந்த உபதேசங்களை பெற்றுக்கொண்ட அந்த நபர் கொரிந்து பட்டணத்திற்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால்தான் நம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் என்ன சொல்லுகிறார்கள், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த அப்பல்லோ அந்த பகுதியிலே போய் ஊழியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் ஊழியத்தை செய்தபடியினால் அங்கே இருந்த ஒரு சிலர், நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு அப்பல்லோவை தான் பிடித்திருக்கிறது, அவர் பிரசங்கம் வைக்கிறது, அவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்கிறது, அவர் சொல்லுகிறது என்று சொல்லி அவருக்கு ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ அந்த காரியம் அங்கே இருந்தது, ஆனால் அது தவறு என்று சொல்லி பவுல் கண்டித்து கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம்.
சரி, இதை நம்ம கொரிந்தியர் நிருபத்தை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். அப்போது இப்படியாக இவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று அங்கு உள்ளவர்களை திடப்படுத்துகிறார்கள், அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அங்கு இருக்கிறதான பிரச்சனைகளின் நேரத்திலே அவர்களுக்கு கடிதங்கள் எழுதப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ எபேசு பட்டணத்திற்கு பவுல் வந்து சேர்கிறார். அங்கே சில சீஷரை காண்கிறார். அவர்களிடத்திலே போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னவென்று சொன்னார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனபொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லப்படுகிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போ அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான விஷயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ அவர்கள் சீஷர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாயிருந்தார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாயிருந்தார்களா இல்லையா என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோமானால், அங்கே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். அப்போது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் கொடுத்த ஞானஸ்நானமானது மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிற ஒரு ஞானஸ்நானமாக மாத்திரம் இருந்தது என்பதை நம்ம சுவிசேஷங்களிலே வாசிக்க முடிகிறது. இப்போ இவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக்கொண்ட உபதேசங்களை கற்பித்து அவர்களுக்கு சொல்லிதான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினால பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ அநேக நேரத்தில் அதனால் நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னாலே அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான காரியம் இருக்கிறது. இங்கே நம்ம இதிலிருந்து தான் நம்ம அதற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆதார வசனங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், இந்த 19ஆம் அதிகாரம், அதே நேரத்தில் 8ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட அதிகாரங்களிலிருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஆதார வசனங்களை எடுத்துக்கொண்டு பாருங்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அந்நிய பாஷையிலே பேசினார்கள், ஆகையினாலே எல்லாரும் கட்டாயமாக அந்நிய பாஷையிலே பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நாம் எல்லாரையும் நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அந்நிய பாஷை பேசலைன்னா உனக்கு பரிசுத்த ஆவியே இல்லை, உனக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது உண்மையா என்று சொன்னால் இல்லை. நாம் வேதத்தை மறுபடியுமாக நமக்கு புரியவில்லை என்கிறதான சூழ்நிலையிலே மறுபடியுமாக வாசிக்க வேண்டும். 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசின போது அங்கே நாம் பார்க்க முடிகிறது, அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் பேசினது தங்கள் பாஷையிலே இருக்கிறது என்று சொல்லி அதை புரிந்து கொண்டார்கள். தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேசுகிறார்கள், எங்கள் பாஷையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டவர்களாய் அவர்களும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி எல்லா காரியங்களும் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல 8ஆம் அதிகாரத்திலே, அதாவது சமாரியா பட்டணத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுதும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி எதுவுமே சொல்லப்படவில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறதை பார்த்து விட்டே இப்போ
அங்கே இருக்கிற சீமோன் என்று சொல்லப்படுகிற மாயை வித்தைக்காரன் பணத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறதை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போது அந்நிய பாஷை அதன் மூலமாகவோ அல்லது தீர்க்க தரிசனம் அவர்கள் சொன்னார்கள் என்றும் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம், அதாவது அந்நிய பாஷை மாத்திரம் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுகிறபடியினாலே இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், எல்லாரும் ஏதோ ஒரு வார்த்தையை உளறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்நிய பாஷை என்பது இல்லவே இல்லை என்று நாம் சொல்லுகிறது இல்லை. அந்நிய பாஷை இருக்கிறது, அது தேவன் தந்தருளுகிற வரமாக இருக்கிறது என்பதை நாம் 2ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். அதே நேரத்தில் அந்த 8ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போது தேவன் தந்தருளுகிற வரம் 1 கொரிந்தியரிலும் நாம் அதை பார்க்கிறோம். அப்போ தேவன் தந்தருளுகிற வரமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒருவனுக்கு இந்த அந்நிய பாஷை, பற்பல பாஷைகளை பேசுகிறதும் அந்நிய பாஷையை பேசுகிறதும், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம், ஒருவனுக்கு குணமாக்கும் வரம், ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் வரம், ஒருவனுக்கு விசுவாசம் என்கிற வரம், இப்படி சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது நாம் எப்படி இது எல்லாரும் இந்த ஒரு வரத்தை மாத்திரம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்? மற்ற வரங்களை நாம் இவ்வாறாக கவனம் செலுத்துவது இல்லை. ஏன் என்பதை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அந்நிய பாஷை என்கிற வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறதும் தவறு இல்லை. ஆனால் இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவமானது ஏன் மற்ற வரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை? அடுத்தது, இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை முறை அது வியாக்கியானம் பண்ணப்படுகிறது? அல்லது நான் பேசும் பொழுது எத்தனை பேர் இது என்னுடைய மொழியிலே இருக்கிறது என்று சொல்லி யாராவது புரிந்து கொள்ளுகிறார்களா? ஏன் அது எல்லாம் இப்பொழுது நடக்கவில்லை என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இவைகளையெல்லாம் நாம் யோசித்து பார்க்காதவர்களாய் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும், அந்நிய பாஷையிலே பேச வேண்டும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அதை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிறந்து காணப்படுகிறோம் என்பதற்குரிய அடையாளமாக அதை நாம் வைத்திருக்கிறபடியினாலே அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களும் கூட உளறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உணர்ச்சி வசப்பட்டு தான் பெற்றுக்கொண்டதாக நினைத்து கொள்ளுகிறதை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதிலும் ஒருபடி மேலே போய் அந்நிய பாஷை பேசுகிறதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். அதற்கென்று பள்ளி வைத்து நடத்துகிறார்கள். ஸ்கூல் ஆஃப் டங்ஸ் என்று சொல்லி வைத்து அதற்கு ஸ்கூல் நடத்துகிறதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படியே பேசுங்கள் என்று சொல்லி ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சியா, அடையாளமா, இதுதான் வளர்ச்சியா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படாத வரைக்கும் இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியாகவோ அடையாளமாகவோ எதுவாகவும் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்திருக்கிறோமா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா, அதில் நாம் சிறந்து காணப்படுகிறோமா என்பதை எல்லாம் தீர்மானிக்கிறதாக காணப்படுகிறது. ஆகையினால்தான் இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இந்த வரங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரத்திற்கு போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனுஷர் பாஷைகளையும். இப்போ நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிற காரியங்கள் நாம் பார்க்கிறது எல்லாம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற பாஷையே அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு அந்த பாஷை தெரியாது, ஆனால் அது ஏதோ ஒரு மனுஷனுடைய பாஷையாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பேசினார்கள், அதாவது மனுஷர் பாஷைகள் பேசப்பட்டது. அதே நேரத்தில் தூதர் பாஷைகளையும், மனுஷர் பாஷைகளை பேசுகிறதே ஒரு பெரிய காரியமாக நினைக்கிறோம். அப்போ நீங்கள் அதை விட அதிகமாக ஒரு படி மேலே போய் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து எல்லா ரகசியத்தையும் நான் சொன்னாலும் அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே வரங்கள். இந்த எல்லா வரங்களும் எனக்குள்ளாக காணப்பட்டாலும் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. ஆகையினால தான் நம்ம இந்த வரங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்த அவர் நம்ம 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து இப்படி வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்க முடிகிறது, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வரங்களை நாடுங்கள், அது தவறில்லை. வரங்களை நாடுங்கள், வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், வரங்களை பயன்படுத்துங்கள், வரங்களை பிரயோஜனப்படுத்துங்கள், தவறு இல்லை. அது நல்லது, மிகவும் நல்லது. அதே நேரத்தில் அதை விட மேன்மையான வழி ஒன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் அன்பை குறித்தவர் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் அந்த 12ஆம் அதிகாரத்திலே அவர் பேசும் பொழுது, வரங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் ஒரு முறை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நம்ம 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ தேவன் தான் இதை செய்கிறார். அவர் அவனவனுக்கு தேவையானபடி, அவனவனுக்கு அவர் நினைக்கிறபடி, அவருடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே வரும் பொழுது அவர் சில கேள்விகளையும் கேட்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய சரீரத்தை வைத்து ஒப்பிட்டு நமக்கு புரிகிறதான வகையிலே அந்த காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கே அவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியாக அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அப்போ எல்லாருக்கும் எல்லாமே இல்லை. அவனவனுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய விதத்தில் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆகையினால நான் விசுவாசத்தில் வரத்தை உடையவனாக இருக்கிறேன், அதனால் விசுவாசத்தில் கொஞ்சம் பலவீனமானவர்கள், கொஞ்சம் சோர்ந்து போனவர்கள், அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணுகிறதற்காக இல்லை. விசுவாச வரமுடையவனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் மற்றவர்களை தாங்குகிறவனாகத்தான் இருக்க வேண்டும், பலவீனம் உள்ளவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ரோமர் நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போ அதே நேரத்தில் அவர் சரீரத்தோடு அதை பேசும் பொழுது சொல்லுகிறார், கண்ணெல்லாம் பார்த்து நீ மூக்கு நல்லாவே இல்லை, நீ வாய் நல்லாவே இல்லை, கை நீ தேவையே இல்லை, கண்ணு தான் எல்லாத்துக்கும் அவசியம், கண்ணு மாத்திரம் இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம உடம்பு முழுவதுமாக கண்ணாகவே இருக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? மோப்பம் எங்கே? மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அவர் கேள்வி எழுப்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் அவயவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் ஒவ்வொரு வரமுடையவர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இசைந்து ஒரு மனம் உள்ளவர்களாய் காரியங்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கென்று நிறைவேற்ற வேண்டும். மாறாக நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் முக்கியமானவன், நீ எல்லாம் கொஞ்சம் கீழே தான் என்று சொல்லி இருப்பதற்காக தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கவில்லை என்பதை புரிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் அப்படித்தான் அநேக நேரங்களிலே செயல்படுகிறோம். என்னவென்று சொன்னால், நான் தான் அந்நிய பாஷையிலே பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான், அவர்களை மாத்திரம் எல்லாரும் மதிப்பதும், மற்றவர்களை மிகவும் அசட்டையாக எண்ணுவது,
இவரிடத்திலே பல குற்றங்கள் காணப்பட்டாலும் அதை நாம் கண்டுகொள்வது இல்லை. ஆனால் ஒருவர் உண்மையிலேயே நேசிக்கும் குணமுடையவராக, உபசரிக்கும் குணமுடையவராக, மற்றவர்களுடைய பலவீனங்களிலே தாங்குகிறவராக இருந்தாலும் அவரை நாம் அசட்டை பண்ணுகிறதும் அவரை அவமானப்படுத்துகிறதுமான காரியங்கள் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த சபையில் தான் நடக்குது, இல்லை அந்த சபையில் தான் நடக்குது, இல்லை இந்த ஸ்தாபனத்தில் தான் அந்த ஸ்தாபனத்தில் தான் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. எல்லா சபைகளிலும் எல்லா ஸ்தாபனங்களிலும் அப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து நாம் முதலாவதாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதிலிருந்து விடுபட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இருக்க வேண்டும். ஆகையினாலே ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இதுதான் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்த விஷயங்களை அந்த புஸ்தகத்திலும் மற்ற புஸ்தகங்களிலும் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அதே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் 1 கொரிந்தியரில் எப்படி சொல்கிறார், அப்போ மற்ற நிருபங்களில் என்ன சொல்கிறாரு, இதை குறித்து ஏதாவது பேசி இருக்கிறாரா என்றெல்லாம் சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பெரோயா பட்டணத்தார் தினமும் ஆராய்ந்து பார்த்தது போல நாம் அப்படி செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் மாத்திரமே நாம் நற்குணசாலிகளாக முடியும். அவரிலே வளர்ந்தவர்களாய் காணப்பட முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் அப்பொழுதுதான் வரும். ஏதோ நம்ம 2 வார்த்தைகளை பேசுகிறதினால் மாத்திரம் வந்துவிடப் போவது கிடையாது. நீங்கள் அதிகமாக ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தால் புரியும். என்னவென்று சொன்னால், அந்நிய பாஷையிலே பேசுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பல வருடங்களாக ஒரு சில வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அதற்கு மேலே அவர்கள் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசுவது இல்லை. அடுத்ததாக இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பகுதியிலே அது அதிகமான நபர்களால் பேசப்படுகிற ஒரு சில வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசினாலும் அந்த ஒரு சில வார்த்தைகளையோ அல்லது வாக்கியங்களையோ மாத்திரமே அவர்கள் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அதை தவிர அவர்கள் வேறு எதையும் பேசுவது இல்லை. அப்படி என்றால் அது உண்மையிலேயே ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வரமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். இன்னொன்று என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அங்கே வியாக்கியானம் சொல்லுகிற ஒரு நபர் இல்லை, வியாக்கியானம் யாரும் பண்ணவில்லையே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன அவசியம் அங்கே பேச வேண்டி இருக்கிறது, வேதமே நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதே, அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பும் பொழுது இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. நான் பேசும் பொழுது நானே அதற்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன். நான் பேசினதற்கு நானே வியாக்கியானம் பண்ணுவது சரியாக இருக்குமா என்பதை ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியே எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருக்கும் என்று சொன்னால், ஏன் மற்றவர் பேசும் பொழுது நான் அவர்களுடைய அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதற்கு வியாக்கியானம் பண்ணுகிறது இல்லை என்கிற கேள்வியும் எழுப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் வாக்கியங்கள் அநேக நேரங்களிலே அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற வியாக்கியானம் என்பது தமிழிலே மாத்திரம் மாறி மாறி இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு முறை நான் இப்பொழுது அதை ஆங்கிலத்திலேயே சொல்லி காண்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆங்கிலம் என்பதும் நமக்கு ஒரு அந்நிய பாஷை தான். இன்றைக்கும் கூட அவைகள் நடக்கிறது. ஒருவர் சாட்சி சொல்ல நான் கேட்டிருந்தேன். அவர் புறஜாதியார். அவர் செய்துவிட்டு வந்த தவறுகளை ஒருவர் அறியவே இல்லை, யாருக்கும் அது தெரியாது. அவர் ஏனென்று சொன்னால் அவர் இராணுவத்தில் இருக்கும் பொழுது செய்த ஒரு தவறு அது. இப்பொழுது ஊருக்கு வந்திருக்கிறார். அவருடைய நண்பருடைய வற்புறுத்தலின் நிமித்தமாக அவர் அந்த சபைக்கு செல்லுகிறார். அவர் அங்கே போய் அமர்ந்திருந்த பொழுது அவர் தனக்கு ஹிந்தியே தெரியாத ஒருவர் ஹிந்தியிலே அவர் செய்த அத்தனை காரியங்களையும் சொல்லதை அவர் கேட்டார். அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே அவர் குத்தப்பட்டவராய்
தன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதை பேசிய நபருக்கு கடைசி வரைக்கும் இவர் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தார் என்பது தெரியவே தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. இந்த தவறை செய்த நபருக்கு ஹிந்தி தெரியும் என்கிற காரணத்தினாலே அங்கே ஆண்டவர் அவருடைய வாயின் மூலமாக அந்நிய பாஷையாக அங்கு பேச வைத்து இவருடைய உள்ளத்தை மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ வந்தேன் என்று சொல்லி வந்த ஒரு மகனை தொட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காத போது நாம் அந்நிய பாஷையில் பேசு 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 என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறதினாலே தங்களுக்கு அந்த வரம் கிடைக்காதவர்களும் கூட ஏதோ உளறுகிறார்களே, ஏன் இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகையினால நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்போது ஆங்கிலத்திலே அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஆங்கிலம்தான் இப்பொழுது பேசுகிறார்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அப்படி அவர்கள் பேசும் பொழுது இப்போது அந்நிய பாஷையிலே பேசுகிறேன் என்று சொல்லுகிற நபர் க்ளோரி டு காட் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியுமாக அவர் க்ளோரி டு காட் என்று சொல்லிவிட்டு தேவனே உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக கொஞ்ச நேரம் கழித்து க்ளோரி டு காட் என்று சொல்லிவிட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வியாக்கியானம் பண்ணுகிறார். இதை அவர் வியாக்கியானம் என்று சொல்லுகிறார். நான் பேசுகிறதான அந்நிய பாஷைக்கு நானே வியாக்கியானம் கொடுப்பேன், ஏனென்றால் தேவன் எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அது எப்படி ஒரே வார்த்தை மறுபடியுமாக சொல்லப்படுகிறது, ஆனால் தமிழிலே அதற்கு வியாக்கியானம் விளக்கம் என்பது வெவ்வேறாக இருக்க முடியும்? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனே உங்களை வழி நடத்துவார், தேவனே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எப்படி இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நாங்களே எங்களுடைய நாங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிற நபர்களை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அந்நிய பாஷை இருக்கிறது, வியாக்கியானம் கொடுத்தல் இருக்கிறது, இப்படி இன்றைக்கும் நடக்கிறது. ஒருவர் செய்த காரியத்தை ஆண்டவர் அவருக்கு உணர்த்தும் வேளையிலே ஹிந்தியே தெரியாத ஒருவர் ஹிந்தி பேசி அதை உணர்த்தின சூழ்நிலை இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நடந்த சம்பவம். அது ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் தான். அப்போ இன்றைக்கும் தேவன் அந்நிய பாஷை என்கிற வரத்தை கொடுக்கிறார், வியாக்கியானம் என்கிற வரத்தை கொடுக்கிறார், அந்நிய பாஷையின் மூலமாக அநேகரோடு பேசுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய மகத்துவமும் அதே நேரத்தில் தேவன் சொல்ல வேண்டிய காரியங்கள் தீர்க்க தரிசனங்களாக அந்நிய பாஷையின் மூலமாக வெளிப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்களே, அது அநேகர் அந்நிய பாஷையில் பேசுவது இல்லை, அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்களும் இல்லை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் கொஞ்சம் கவனமும் அவர்களை உற்று நோக்கி இது எப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் சோதித்து பார்ப்பதும் தேவையாக இருக்கிறது. கவனித்து நாம் சோதித்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவையில்லாத காரியங்களை நாம் களைந்து போட்டு வேதத்தினுடைய வழியிலே நடப்பதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ எபேசு பட்டணத்திலே இந்த ஒரு விஷயம் நடக்கிறது. அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெப ஆலயத்திலே 3 மாதங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அதற்கு பிற்பாடு ஒரு 2 வருடங்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் அவர்கள் டிஸ்கஷன், அதாவது ஒருவரோடு ஒருவர் சம்பாஷிக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். இந்த காரியம் இதுதானா, இல்லையா, ஏன் இது இல்லை, ஏன் இது இப்படித்தான் என்று சொல்லி அவர்கள் உரையாடுகிற காரியம் அனுதினமும் எங்கே நடந்தது என்று சொன்னால், திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே, பாடசாலையிலே வைத்து அவர்கள் அங்கே சம்பாஷிக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். இது 2 வருடங்கள் அங்கே நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது எபேசு பட்டணத்தில் நடந்த சம்பவங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல், அடுத்ததாக அங்கேயே ஜெபாலயத்தில் 3 மாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது, அடுத்ததாக திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அவர்கள் அனுதினமும் சம்பாஷித்த காரியம் 2 வருடங்களுக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்,
அப்படின்னு சொன்னால் பவுலினுடைய கைகளால் தேவன் செய்த விசேஷித்த அற்புதங்கள். அவர் மூலமாக அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அதிலும் விசேஷமாய் அவருடைய உருமால் கச்சைகள் மூலமாகவும் கூட அற்புதங்கள் நடந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யூதர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கிரேக்கரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா, இந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்தது ஸ்கேவா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். இந்த நபருக்கு 7 குமாரர் இருக்கிறார்கள். அந்த 7 குமாரரும் சென்று ஒரு அசுத்த ஆவி பிடித்தவனை சந்தித்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் உன்னை யாருடைய நாமத்தினாலே துரத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், பொல்லாத 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். தேவன் ஒருபுறம் பலமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இது கிறிஸ்தவத்திலேயும் நடக்கிறதை, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறவர்களும் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே நாம் ஆச்சரியப்படுகிறதற்கு ஒன்றுமில்லை. அப்போ இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள்தான் காயப்பட்டவர்களாகி ஓடி போனார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே வரும் பொழுது நம்ம பார்க்க முடிகிறது, மாயவித்தைக்காரர் அநேகர், மேஜிஷியன்ஸ், அதே நேரத்தில் இந்த பில்லிசுரம் அது இதுன்னு பலவேறு காரியங்களை செய்கிற மக்களில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்கள் புஸ்தகங்களை எரித்து போட்டார்கள். அது 50,000 வெள்ளிக்காசு பொறுமானதாய், அதாவது 50,000 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்க வேண்டிய 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ளதாய் காணப்பட்டதான அந்த புஸ்தகங்களை எரித்து போட்டு கிறிஸ்துவை சேர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்த பொழுது, இன்னும் கொஞ்ச நாள் பவுல் இந்த எபேசு பட்டணத்திலேயே தங்குகிறார். அவருடைய உதவிக்காரர்களாக இருந்ததான தீமோத்தேயு, எரஸ்து இவர்கள் மக்கெதோனியா என்று சொல்லப்படுகிறதான பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இப்போது நம்ம பார்த்தோம், முதல் ஊழிய பயணத்தில் போனதான கலாத்தியா நாட்டுக்கு இவர் 2 முறை சென்று அங்கே உள்ளதானவர்களை திடப்படுத்துகிறார். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு ஊக்குவிக்கிறார். எல்லா காரியங்களும் நடக்கிறது. ஆனால் இவர் 2ஆம் ஊழிய பிரயாணத்தின் போது போனதான அந்த மக்கெதோனியா தேசத்திற்கு இவர் மறுபடியுமாக சென்றதாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், மற்ற நபர்களை, தன்னோடு கூட உதவிக்காரர்களாக இருந்தவர்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாகத்தான் தீமோத்தேயுவை அங்கே அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் எபேசுவில் இருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை குறித்து இந்த பவுல் பிரசங்கித்ததுனால அநேகர் கிறிஸ்துவை சேர்ந்து கொள்ளுகிறாங்க. விக்கிரக ஆராதனையை விட்டு விடுகிறார்கள். விக்கிரகங்களை செய்து விற்றவர்கள் இப்பொழுது பவுல் மீது கோபம் மூண்டவராகி அவரை தாக்குகிறார்கள். அவருக்கு விரோதமாய் பெரிய கலகத்தை எழுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம போய் சுவிசேஷம் சொன்னோன்னா எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே எல்லாரும் வந்துடணும், அங்கே ஒரு சண்டையும் வரக்கூடாது, கலகமும் வரக்கூடாது, பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளை யாரும் அடிக்கவும் கூடாது, நம்மளை யாரும் எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லை, பெரிய அற்புதம் நடக்குது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானுடைய கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மாயவித்தைக்காரர் ரட்சிக்கப்படுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஒரு பிரச்சனையும் எழும்புகிறது.
அப்போது கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பிரச்சனை செய்வார்கள். அது இந்த நாளில் மாத்திரமல்ல, அந்த நாளிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கு கூட அநேகர் எல்லா மதமும் சம்மதம், நான் உங்கள் இயேசுவையும் கும்பிடுவேன், நான் ஏன் சாமியும் கும்பிடுவேன்னு சொல்லுகிற அநேகரை இன்றைக்கு நான் பார்க்க முடியும். ஏன் இன்னும் அநேகர் சொல்லுகிறது உண்டு, நாங்கள் ஏதாவது உங்கள் இயேசுவை வேணான்னு சொல்கிறோமா, இல்லை நீங்கள் ஏதாவது கொடுத்தா நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோமா, சாப்பிட்றோம்ல, வைக்கிறோம்ல, எடுக்கிறோம்ல, பின்ன ஏன் நீங்கள் மாத்திரம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், நாங்கள் உங்கள் தெய்வத்தை கும்பிட மாட்டோம், வைக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள்? எல்லா கடவுளும் ஒன்று தானே என்று சொல்லி அநேக கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆகையினாலே நாமும் கூட அவர் எப்படி இருந்தான்னு நம்ம கிறிஸ்துவ சொல்லும்பொழுது அவர் ஓகே சொன்னார்னா அவர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒத்துக்குவோம் அப்படின்ற கோட்பாட்டில் நம்ம அநேக நேரங்களில் போய் விடுகிறோம். இல்லை, அவர்கள் கடவுள்களோடு ஒரு கடவுளாக இயேசுவையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லாரும் கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, தேவன் இல்லை, அவர்கள் நம்முடைய இரட்சகர் இல்லை, சிருஷ்டிகர் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான் என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர், என்னுடைய தெய்வம், என்னுடைய கடவுள், என்னுடைய சிருஷ்டிகர் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி காரியங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக கலகம் வரும், நிச்சயமாக பிரச்சனை வரும், நிச்சயமாக உபத்திரவம் வரும். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் தான் இந்த எபேசு பட்டணத்திலே அவர்களுக்கு நடந்தது. அப்படி பிரச்சனைகள் எழும்பினதினாலே அவர்கள் எபேசு பட்டணத்திலே இருந்து இப்பொழுது ஆல்ரெடி தீமோத்தேயும் எரஸ்தும் மக்கெதோனியாவுக்கு போயிருக்காங்க. இப்போ இவரும் மக்கெதோனியாவிற்கு செல்லுகிறார். அதன் பின்பு கிரேக்க நாட்டை சேர்ந்த கிரீஸ் என்று சொல்லப்படுகிறதான பகுதிகளுக்கு சென்று ஒரு 3 மாதம் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர்கள் பிலிப்பி பட்டணத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி தான் அவர்கள் தங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறார்கள். இப்போது பிலிப்பி பட்டணத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். யூதர்கள் பவுலுக்கு சேதம் உண்டாக்க நினைக்கிறார்கள், ஆனால் எந்த விஷயமும் நடக்கலை. இப்போது இந்த பகுதிகளிலே இருந்து அவர் த்ரோவா என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடத்திற்கு கடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த த்ரோவாவிலே 7 நாட்கள் தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், சாயங்காலம் தொடக்கி நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்து கொண்டிருந்தான், பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் ஐத்திகு என்னும் வாலிபன் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போகிறாரு. அப்படி இறந்து போன பொழுதும் பவுல் அப்போஸ்தலன் அவரை தூக்கி எடுத்து உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. அப்போது அநேக நேரங்களிலே இவர்களுடைய ஊழிய பாதையின் நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சம்பாஷிக்கிறதும், தேவனுடைய காரியங்களை குறித்து மறுபடியுமாக பேசுகிறதும், பிரசங்கிக்கிறதும், உபதேசிக்கிறதும், போதிக்கிறதும், இந்த காரியங்களே தான் நடந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக த்ரோவாவிலிருந்து அவர்கள் ஆசோ பட்டணத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கிருந்து மித்திலேனே என்று சொல்லப்படுகிறதான பட்டணத்திற்கு செல்லுகிறார்கள். பின்பு இந்த அநேக பட்டணங்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே எதுவும் தெளிவாக சொல்லப்படவில்லை. இன்னும் ஒரு சில பட்டணங்களிலே அவர்கள் எந்த ஒரு காரியங்களையும் செய்யவும் இல்லை. அவர்கள் அங்கே சென்று விட்டு அங்கிருந்து மற்ற பட்டணங்களுக்கு தொடர்ந்து தங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறதையும், தங்கள் பிரயாணங்கள் நிமித்தமாக ஒரு சில பட்டணங்களுக்கு போகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது மித்திலேனேவிலிருந்து கீயு தீவு, கீயுவிலிருந்து சாமு தீவு, அங்கிருந்து துரோக்லியோன், அங்கே 1 நாள் தங்குகிறார்கள். அங்கிருந்து மில்லேத்து என்கிறதான இடத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த இடத்திற்கு வந்த பொழுது, மில்லேத்து என்கிற இடத்திற்கு வந்த பொழுது, எபேசுவிலிருந்து மூப்பர்களை அழைத்து அங்கே ஒரு பிரியாவிடை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அந்த மூப்பர்களிடத்திலே அவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், நீங்கள் மேய்ப்பர்களாக எப்படி செயல்பட வேண்டும்,
நான் எப்படி உங்கள் மத்தியிலே இருந்தேன், நான் எப்படியெல்லாம் செயல்பட்டேன் என்பதையெல்லாம் குறித்து அவர்களோட பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் இயேசு சொன்னார் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நம்ம சுவிசேஷங்களில் வாசிக்க முடிவது இல்லை. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது உத்தமம் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஊழியத்தை செய்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதனாலே நமக்கு ஆதாயம் தேடுகிறோமா? ஊழியம் ஒரு ஆதாய தொழிலாக காணப்படுகிறதா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அப்போ பவுல் ஊழியம் செய்கிறார், ஊழியத்திற்கு போகிறார், சபைகளை கட்டுகிறார், சபைகளை எழுப்புகிறார் என்பதை மாத்திரம் அப்படியே பார்த்துவிட்டு நாமும் சபைகளை எழுப்ப வேண்டும், ஆத்தும பாரம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், அநேகர் நம்முடைய சபைகளில் சேர்க்கப்பட வேண்டும் இல்லை. அத்தோடு மாத்திரம் காரியங்கள் நின்று விடுவது இல்லை. உபதேசங்கள் எப்படி இருக்க வேண்டும், உபதேசிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிப்பதும் வேத வசனங்களை தியானிக்கிறதிலுமான காரியங்களில் எப்படி இருக்க வேண்டும், எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லாம் நாம் புரிந்து கொண்டவர்களாய் வாசிக்க வேண்டும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக மிலேத்துவிலிருந்து விடை பெற்று கோஸ் தீவு, அங்கிருந்து அடுத்த நாள் ரோது தீவுக்கு செல்லுகிறார்கள். ரோது தீவிலிருந்து பத்தாரா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு சென்று அங்கிருந்து கப்பல் ஏறி சீரியாவில் உள்ள தீரு என்கிறதான இடத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே 7 நாள் தங்குகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம், நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அநேக பாடுகள் காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது பவுல் சொல்லுகிறார், இல்லை, நான் தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து அங்கே போகிறேன், நீங்கள் யாரும் உங்களுடைய கண்ணீரினால் என்னை கரைய பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறாரு. அப்போது சீரியாவில் உள்ள தீரு என்கிறதான இடத்திலிருந்து பித்தோலமாய் என்கிற இடத்திற்கு சென்று 1 நாள் தங்கி அங்கிருந்து செசரியா பட்டணத்திற்கு செல்கிறார். அங்கே செசரியா பட்டணத்திலே அவர் பிலிப்பு என்று சொல்லப்படுகிற சுவிசேஷகனை, அதாவது சமாரியா நாட்டிலே சமாரியா பட்டணங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ததான பிலிப்பு என்கிற சொல்லப்படுகிறதான சுவிசேஷகனை சந்திக்கிறார். அவருக்கு 4 குமாரத்திகள் தீர்க்கதரிசியானவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே சில நாள் தங்குகிறார்கள். பிற்பாடு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த பயணத்தின் பொழுது அவர்கள் அந்தியோகியாவிற்கு மறுபடியுமாக செல்லவில்லை, எருசலேமுக்கு வருகிறார். அங்கே அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய ரோமபுரி பிரயாணம் தொடங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படியாகத்தான் அவர் தன்னுடைய ஊழிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய ஊழிய பிரயாணங்கள். அதிலே 15ஆம் அதிகாரம் மட்டும் ஆலோசனை கூட்டம் கூடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற புறஜாதியினர் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த அதிகாரங்களிலெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை பவுல் எப்படி செய்தார், எங்கு செய்தார், எந்த முறைகளிலே செய்தார், அவரோடு கூட இருந்தவர்கள் யார், எப்படி செய்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், அவர்களுக்கு உபத்திரவங்கள் இருந்ததா இல்லையா, எந்த முறையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பொறுமையோடு அதை வாசிப்போம், தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம், அதின்படி நடப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஒரு காரியத்தை குறித்து ஏன் இது இப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பினாலே, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்படி உங்களுக்கு வந்தது என்று சொல்லி அதற்கு பிற்பாடு எந்த ஒரு தியானமும் இல்லாமல் நீங்கள் சொல்லுவதையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறதான அளவிற்கு நாம் யாரையும் வழி நடத்த கூடாது. கேள்வி கேட்கப்படும் பொழுது வேத வசனங்களிலிருந்து பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கும் அந்த
விஷயத்தை குறித்து காரியங்கள் தெரியாத பட்சத்திலே நாம் அதை குறித்து சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். ஏதோ அனுதினமும் 5 அதிகாரம் 10 அதிகாரம் காலையில் இத்தனை மத்தியானம் இத்தனை, இல்லை வருஷத்தில் 2 முறை பைபிளை முடிச்சிடணும், 3 முறை முடிச்சிடணும், இல்லை 1 முறை முடிச்சிடணும்னு சொல்லி வேதத்தை வாசித்து விட்டு கடந்து போவதோ, அல்லது வேத வசனங்களை ஒரு குறிப்பிட்ட வேத வசனங்களை ஞாபகத்தில் வைத்து கொண்டு எப்பொழுது கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணி நான் ஒரு பெரிய மேதாவி என்பதை காண்பித்து கொள்வதிலோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறவனே தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டினவன். அப்பொழுதுதான் நம்முடைய வீடு நிலைத்து நிற்கும். ஏதோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன், நான் தான் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இல்லை. ஆகையினால் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுவோம், அவரை அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய வீடு கன்மலையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கட்டும். அவருடைய உபதேசங்களில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். எங்களுடைய சபை, எங்களுடைய சபையின் கொள்கை, எங்களுடைய ஸ்தாபனம், எங்களுடைய ஸ்தாபனத்தின் கொள்கை, எங்களுடைய வீடு, எங்களுடைய வீட்டோட கொள்கை, எங்களுடைய ஊரு கொள்கையும் அதில் சேர்ந்துக்குது. அப்புறம் எங்களுடைய ஜாதி கொள்கை, இப்படி எல்லாவற்றையும் போட்டு அப்படியே கோத்து பின்னிக்கிட்டு அங்கங்கே எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே மாதிரி நடிச்சிட்டு வாழ்வது நம் வாழ்க்கை அல்ல. நான் கிறிஸ்துவினுடையவன், நான் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. நான் கிறிஸ்துவின் உடையவன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்துவின் வார்த்தை தான் எனக்கு கொள்கை, கிறிஸ்துவின் வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்று சொல்லி அதை பிடித்து கொண்டு நடந்த கிறிஸ்துவை பின்பற்றின பரிசுத்தவான்களைப் போல நாமும் நடப்போம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருந்து செயல்படுவோம். தகப்பனைப் போல பிள்ளை, தாயைப் போல பிள்ளை என்று சொல்கிறது போல நம்முடைய தகப்பனை, நம்முடைய கிறிஸ்துவை போல, நம்முடைய எஜமானைப் போல நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, அநேக நேரங்களிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்காமல் ஏதோ கடமைக்காக நான் படிக்கணும்னு படிக்கலைன்னா என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்பதற்காக மாத்திரம் வாசித்து விட்டு கடந்து போகிறவர்களாய் அல்ல, உம்முடைய வேதத்தை நேசித்து அதை தியானித்து அதை வாசித்து அப்பா அதின்படி நடக்க அதில் நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உமக்கென வாழ்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் வரும் பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கப்பட, உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் காணப்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, இது தெரியும் அது தெரியும், நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நாங்கள் தான் பெரிய ஆள், எங்கள் சபை தான் பெருசு, எங்களுடைய கொள்கை தான் பெருசு, எங்களுடைய ஸ்தாபனம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நாங்கள் மார்த்தட்டி கொண்டு பேசி கொண்டிருந்து விட்டு உம்முடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு அப்பா, நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கங்கே உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா சுதந்திரவாளிகளாய் காணப்பட, உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடைகிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.